உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad. அதே வண்ணமாக Like the same manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை it is with you. உணர்ந்து கொண்டே இருங்கள். Experiencing it continually. அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதம். That will give a great blessing in your life. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, அவர் ஜனமாய் இருக்கும்படியாக we are being called as His people. நம்மை நிலைப்படுத்தினார் என்று பார்த்தோம். He established us. அவரே நமக்கு நிலையானவர். Yes, He is our foundation. அவரே நமக்கு உரிமையானவர். He is belong to us. அவரே நமக்கு நெருக்கமானவர். He is the one who's been close to us. அவரே நமக்கு மிகுந்த சொந்தமானவர். He is our greatest relative. ஜீவனையே கொடுத்தவர். He has sacrificed His own life. உயிரோடு எழுந்தவர். He resurrected from the dead. இன்றைக்கு உயிருள்ளவராக He lives today. நம் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறார். In our life we can able to experience it. அதனால் தைரியமாய் கடந்து போவோம். So let us go boldly. நம் பாதையில் என்ன வந்தாலும், Whatever we do, தடை வந்தாலும், whatever obstacle, தடுமாற்றமான சூழ்நிலை வந்தாலும், a confused portion, வேதனை வந்தாலும், when we face sufferings, வெட்கப்படும்படியான பிரச்சனை வந்தாலும், all kind of insults may come. கலங்கவே வேண்டாம். Do not be discouraged. நிலைப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். He is the God of establishment. It is with you. அவர் நம்மை விட்டு ஒருபோதும் தூரமாய் போகவே மாட்டார். He will never go far away from us. சுற்றிலும் நம்மை சூழ்ந்திருக்கிறார். He will be surrounding us. நம் மதிலாய் இருக்கிறார். Like a wall He is. நம் தேவன் நம்மோடு கூட அதிகமான நெருக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே Whenever we are broken, He is very close to us. நாம் கலங்க வேண்டாம். So do not get இந்த discouraged. வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. ஏசாயா புத்தகம் Isaiah 58ஆம் அதிகாரம் chapter 58 11ஆம் வசனம். verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். And the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones. And thou shalt be like a watered garden and like a spring of water whose water fail not. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று பார்க்கிறோம். And the Lord shall guide thee continually. நம்மோடு தொடர்ந்து யாரும் இருக்க முடியாது. No one will be walking continually with us. ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்திலே When you look at the journey of individual ஒவ்வொரு life, நேரம் வரும்போது ஒவ்வொருவர் விலகி போவார்கள். at particular times some people will be moving away from our நம்மை life. தொடர்ந்து நம்மோடு யாரும் கடந்து வர முடியாது. No one can able to walk with us continually. ஒவ்வொரு ஒரு நாள் தனிமையை சந்திக்கவே வேண்டும். Whoever it is, they have to face alone in their life. ஆனால் தேவன் எப்பேற்பட்டவராம்? But we can see God is, நித்தமும் உன்னை நடத்துகிறவர். it is saying continually He shall guide you. நித்தமும் நம்மோடு யாருமே இருக்க முடியாது. No one can continually be with ஒரு us. நாள் எந்த மனிதனும் தனிமைக்குள்ளாக கடந்து போவது சித்தமாய் இருக்கிறது. God's will is a man should face someday alone. அதனால் கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். So our God is the one who continually guiding us. எப்படி நடத்துவாராம்? How He will be guiding? மகா வறட்சியான காலங்களில் நடத்துவார். And satisfy thy soul in drought. 40 வருஷம் In the 40 years வறட்சியான பகுதி, on the drought place, வனாந்தரமான வழிதான். it is a wilderness place. ஆகாரத்துக்குள்ள வழியே இல்லை. There is no place for food. குடிப்பதற்குரிய தண்ணீருக்குரிய பாதையே இல்லை. There is no way for drinking water. இரவில் அவளுக்கு வெளிச்சம் இல்லை. In the night there was no light. பகலெல்லாம் சூரிய உஷ்ணத்துடைய ஆக்ரோஷம் சூழ்ந்திருக்கிறது. On the day it was very heat. வனாந்தரமான வழி. It is a path of wilderness. தேவனமாதிரிக சொல்லப்படுகிறது. In the same manner it is saying மகா வறட்சியான காலங்களில் in drought. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே In our lives today, வறட்சி போல் இருந்தாலும் கூட you may look like அந்த wilderness. வறட்சியான பாதையிலே In the way உன்னை தேவன் நடத்துவார் சொன்னால் God will guide you. வறட்சியான காலங்களில் What happened in the place of உன் wilderness? ஆத்துமாவை திருப்தியாக்குவார். He will satisfy your soul. வறட்சிதான், Yes, it is wilderness. இல்லாமைதான், Yes, it is lack. வேதனைதான். Yes, it is pain. ஆனால் தேவன் நடத்துகின்ற போது But when God guides you, அதில் ஒரு திருப்தி இருக்கும். that will bring a satisfaction. அதுதான் தேவன். That is God. அதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. That is the power of God. அவருக்கு திருப்தியாய் வந்தார்.
They are moved with satisfaction. 40 வருஷம் திருப்தியாகத்தான் இருந்தார். For 40 years they have been satisfied. தேவன் பக்கமிருந்து எந்த குறையும் அவர்களுக்கு கிடையாது. There have been nothing lack from God's side. அவர்கள் திருப்தியற்றவர்களாக மாறினால் தவிர they become a dissatisfied people. தேவன் திருப்தியாகத்தான் நடத்தினார். God blessed them satisfied. குறைவே கிடையாது. There is no lack. 40 வருஷம் 40 years வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. their dresses were not worn. பாதரட்சை கிழியவில்லை என்று பார்க்கிறோம். Their shoes were been not torn. கால்கள் வீங்கவில்லை என்று பார்க்கிறோம். Their legs were never get swollen. பகலெல்லாம் மேக ஸ்தம்பம். On the day it was a cloud of pillar. ராவெல்லாம் அக்கினி ஸ்தம்பம். On the night it was a fire of pillar. மகா வறட்சியான பாதை. In the path of wilderness. வனாந்தரமான பாதை. In the path of wilderness. திருப்திப்படுத்தினார். He satisfied them. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் கூட like the same manner in your life. உன்னை அதிசயம் காணப்பண்ண சொன்னார் அல்லவா? As he promised, I will show you my இந்த wonders. ஆண்டு எப்படி இருந்தாலும் In this year, how it is going to உங்களை be. திருப்திப்படுத்த விரும்புகிறார். He wants to satisfy you. திருப்திப்படுத்தியே முடிப்பார். Surely he will satisfy you. திருப்தியாக்க போகிறார். You are going to be satisfied. விசுவாசிக்கிறீர்களா? Are you believing it? நாம் யாரும் சேர்ந்து விசுவாசிப்போம். Let us all believe it. என்னை நடத்துவார். Yes, he will guide me. என்னை நடத்தியே நடத்துவார். He will continually guide என்னை me. திருப்திப்படுத்துவார். He will satisfy me. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for your words. உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடன் As your word has been அதை received, உட்கொண்டதாக எரேமியா சொல்வது போல as Jeremiah says, I tasted the word. அதே போல் நாங்கள் உட்கொள்கிறோம். Like the same manner we are tasting it, Lord. சுவைக்கிறோம். We are experiencing the taste. தேனா இருக்கிறது. Yes, it is a more sweet. திருப்தியா இருக்கிறது. It is more satisfying. மகிழ்ச்சியா இருக்கிறது. It brings a joy. ஓ, எத்தனை சந்தோஷமா It இருக்கிறது. brings a great happiness, Lord. என்னிடத்தில் ஒன்றுமில்லாவிட்டாலும் Even though I don't have எனக்கு anything, சந்தோஷம். I have எனக்கு happiness. சமாதானம். I have peace. எனக்கு நிம்மதி. I have நன்றி satisfaction. செலுத்துகிறோம். I thank you, Lord. ஓ ரீபாலா, I thank you. ஓ நன்றியோடு போய் துதிக்கிறோம். I'm thanking you, ஐயா Lord. நடத்த வந்து விட்டீர். Yes, you came to lead us. வறட்சி என்பது இல்லை ஐயா. No drought in our life. வனாந்தரம் என்பது இல்லை ஐயா. No wilderness in our life. வேதனை என்பது இல்லை ஐயா. No pain in our life. வெட்கம் என்பது இல்லவே No இல்லை. insults in our ஓ life. லதுரபலபதுரு. We thank you, Lord. நன்றியோடு போய் துதிக்கிறோம். We thank you for that. நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for leading us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.